மேடம் நம்ம எங்களோட காலேஜ் நான் எம்பிஏ படித்த அந்த காலேஜில் நான் கேட்டேன் ட்ரைனிங்க்காக. அப்போ ப்ரொஃபைலு தென் சாரை பற்றி அனுப்ப சொன்னாங்க. அப்போ சாரை பற்றி எதனா அனுப்பணுன்னு யூடியூப்ஸில் கொஞ்சம் தேடுறப்போ ஒரு வீடியோ பார்த்தெல்லாம் முடிவு பண்ண முடியாதுன்னு நினச்சி, சரி எதனா ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா யார் இவரை பற்றி ஃபுல்லாக வேறு தெரியணும் அப்படின்றதுக்காக உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுது. எல்லா வீடியோஸ்லேயும் சார் பற்றி நிறைய பெருமையாக சொல்லுவாங்க, அந்தளவுக்கு தான் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய இம்பேக்ட் இது க்ரியேட் பண்ணணுன்னு தோணுச்சு மேடம், அதனால் அனுப்பிச்சேன். இப்போ அந்த வீடியோ பார்த்த உடனேயும் என்ன இவ்வளோலாம் சொல்கிறாங்க, எமோஷ்னலாக இருக்கும், சார் அதை அவ்வளோ சாஃப்டாக பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய மெச்சூரான ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அப்போது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்படி என்ன தான் பண்ணார் இவர். சரி நம்ம தேடி பார்ப்போம் அடுத்தடுத்து இருக்கிற எல்லா வீடியோஸும் சொல்லிவிட்டு மற்ற வீடியோஸும் பார்ப்பாங்க. ஸோ இது மூலமாக ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நோக்கத்தில் நான் அனுப்பிச்சிது. அது ரிசல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆச்சு. பாண்டிச்சேரி மேடமுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறப்போ அவங்களுடைய காலேஜில் இருந்த மேம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த சார் என்ன இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, என்னுடைய டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்களாம். இன்னொன்று, காலேஜில் பர்மிஷன் கொடுக்கலனாலும் சரி, இவங்க சாரை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க லீவ் போட்டு கூட சாரை பார்க்க வருவாங்க. இந்த அளவுக்கு க்ரியேட் ஆச்சு, ரிசல்ட்டாகவே கன்வெர்ட் ஆச்சு.